பாசனத்தில் அரவக்குறிச்சி வட்டத்தில் உட்பட்டதுலைங்க பள்ளப்பாளையம், அணப்பாளையம், பௌத்தரம், இது கிட்டத்தட்ட ஒரு 5 பஞ்சாயத்து இங்கே வருதுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஊர் சேருதுங்க. இதில் இது எல்லாமே வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து வர அமராவதி அணை தண்ணி தான் வந்து எங்களுக்கு குடிநீர் ஆதாயம். 2வது விவசாயத்துக்கு பாதிப்புக்கு வந்து அன்றைக்கி வறட்சி நிவாரணம் வந்து எடுக்க வர்றவங்ககிட்டையும் சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி தண்ணி எங்களுக்கு ஒரு தண்ணி வந்தது, அதுக்கு மேலே எங்களுக்கு குடிநீருக்கே தண்ணி இல்லைன்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து அணை திறந்துருக்காங்க. அணை திறந்து 3 நாள் ஆகுதுங்க. இன்றைக்கி வந்து அணை க்ளோஸ் பண்ணுறாங்க. பெரியார் மாவட்டத்தோட தண்ணி க்ளோஸ் பண்ணுறாங்க. கரூருக்கு வந்து தண்ணி இல்லைங்கிறாங்க. எங்களுக்கு வந்து இன்னொரு 3 நாளைக்கு தண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து கரூர் வந்து தண்ணி வந்துருங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு தண்ணி குடிநீர் பிரச்சனை வராதுங்க. இந்த தண்ணியை விட்டுட்டோம்னா அதுக்கு மேலே எங்களுக்கு தண்ணி டேமில் தண்ணி கேட்கறதுக்கு வழி இல்லைங்க. இப்போ 40 அடி தண்ணி இருக்குதுங்க. கரூர் வரைக்கும் தண்ணி தாராளமாக கொண்டு வரலாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 40 அடி தண்ணியில் வந்து நம்ம கரூர் தண்ணி கொண்டு வந்துருக்கிறோம். இப்போ வந்து இப்போ தண்ணி திறந்துவிட்டு இன்னைக்கு கூட 3 நாளே தண்ணி அடைக்கிறாங்க. 7 நாள் தொடர்ச்சியாக கரூர் வரதுன்னா 7 நாள் டேம் திறக்கணுங்க. இன்னைக்கு 3 நாளே தண்ணி அடைக்கிறாங்க. கரூர் மாவட்டம் மட்டும் என்ன பாவம் பண்ணோம்? மக்கள் வந்து என்ன பாவம் பண்ணாங்க? ஏன் சின்னதாராவத்தோட தண்ணி அடைக்கிறாங்க? இதுக்கு வந்து டேம் ஆடியோ எல்லாம் வந்து இது பரிந்துரை பண்ணி எங்களுக்கு தண்ணியை வந்து இன்னும் 3 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்க. கரூர் வரைக்கும் தண்ணி கொண்டு வரணுங்க. இதுதான் இந்த கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிராமத்தோட மக்களோட கோரிக்கை. அதாங்க. பேர் தமிழ்மணி. எங்க ஊர் பள்ளபாளையத்துல வந்து 4 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு 2 குடம் 3 குடம் தண்ணி தான் கிடைக்குது. உப்பு தண்ணி தான் வருது. நல்ல தண்ணீர் கிடையாது. போர் இருந்துச்சு, போரும் கெட்டு போச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட போய் 2 ட்ரிப்பு மனு கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எங்களுக்கு கிடையாது. தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு மக்கள் துணி துவைக்கவோ குடிக்கிறதுக்கோ மாடு கண்ணு எல்லாமே மாடு கண்ணு கூட செத்துட்டு இருக்குது. நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த ஊரில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இத்தனை பேர் ஓட்டு கேட்கத்தான் வராங்க. இந்த மக்கள் சாவறாங்களா பழைக்கிறாங்களாங்கிற யாருக்கும் அக்கறை கிடையாது. அந்த அக்கறை இருந்திருந்தால் இந்த மாதிரி அசம்பாவம் நடந்திருக்காது. இந்த ஊர்ல எல்லாம் இந்த ஏரியா முழுவதுமே தண்ணி இல்லாம கிடக்கிறது. ஆனா கரூர் வரலையும் தண்ணி வரமோ வராதோ அது எங்களுக்கு தெரியல. ஆனா எங்களுக்கு வந்து கரூர் வரலையும் தண்ணி